Unit 6 10th sum. If cos theta divided by 1 plus sin theta equal to 1 by a, then prove that a square minus 1, a square plus 1 equal to sin theta. என்ன கொடுத்துருக்காங்க சொல்யூஷன் given equal to cos theta divided by 1 plus sin theta equal to 1 by a ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஏன்னு தான் இருக்குது 1 by ஏன்னு இல்லை. அதனால் என்ன பண்ண போகிறேன் ஏன்னு எழுதுகிறேன். ஏ எப்படி எழுதுவேன் 1 by ஏவை 1 by ஏவோட இன்வர்ஸ் அப்படி தான் ஏ இல்லையா. அப்போ இதோட இன்வர்ஸ் எப்படி இருக்கும் 1 plus sin theta divided by cos thetaன்னு இருக்கும். இதுதான் ஏ இல்லையா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 ரெண்டு தனியாக சால்வ் பண்ண போகிறேன். சால்வ் பண்ணால் கூட என்ன வருது ஆன்சரு சைன் தீட்டான்னு இருக்குது. ஆனால் கொஸ்டினில் ஏ வேல்யூ என்ன கொடுத்துருக்கான் காஸ் தீட்டான்னு கொடுத்துருக்கான். அப்போ நான் என்ன பண்ணுறேன் எங்கெல்லாம் காசு வருதோ அங்கெல்லாம் சைனாக மாற்றி நான் இந்த சொல்யூஷனை கண்டுபிடிக்க போகிறேன் இல்லையா. அப்படி தான் கண்டுபிடிக்கணும், அது வழியும் இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 நியூமரேட்டர் மட்டும் எடுக்கிறேன். நியூமரேட்டர் ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 எடுக்க போகிறேன். ஏ என்னது தெரியும் நமக்கு இல்லையா. ஏங்கிறதுனாது 1 ப்ளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 இல்லையா. மைனஸ் 1 இது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தனித்தனியாக எழுதிக்கிறேன். தனித்தனியாக எப்படி மேலே தனியாக கீழே தனியாக 1 ப்ளஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 சரியா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஸ்கொயர் ஆகிடுச்சு. இப்போ இந்த காசு இல்லாமல் சைனாக மாற்ற தான் என்னோடய வேலையை இல்லையா. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் இதை சைனாக மாற்றணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு சைனாக மாற்றிக்கிறேன். 1 ப்ளஸ் இங்கே பாருங்கள் ஏ ப்ளஸ் பி ஓ ஸ்கொயர் ஃபார்முலாவா இது. அப்போது 1 ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 2 சைன் டீட்டா மைனஸ் இது அந்த பக்கம் போச்சுன்னா என்னது காஸ் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் டீட்டா. இப்போ இந்த காஸ் ஸ்கொயர்லாம் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாவும் மாற்றிக்கிறேன். மாத்திரம் என்ன வரும் பாருங்கள் 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 2 சைன் டீட்டா மைனஸ் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா புரியுதுங்களா. இந்த காஸ் ஸ்கொயரெல்லாம் இந்த மாதிரி மாற்றி எழுதிட்டேன். இப்போ பாருங்கள் அடுத்து 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 2 சைன் டீட்டா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் இல்லையா மைனஸ் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், வேறு எதுவுமே இல்லை. டிவைடட் பை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. இங்கே பாருங்கள் இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடுமா. கேன்சல் ஆச்சுன்னா மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள். இங்கே சைன் ஸ்கொயர் டீட்டா இங்கேயும் சைன் ஸ்கொயர் டீட்டா. அப்போது 2 சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் இங்கே மிச்சம் என்னது 2 சைன் டீட்டா ரெண்டு இருக்குது. 2 சைன் ஸ்கொயர் டீட்டா இங்கே 2 சைன் டீட்டா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. இப்போ நான் பாருங்கள் என்ன பண்ண போகிறேன் இந்த 2 சைனும் காமன் எடுக்கலாம். அதில் வந்து எடுத்தால் 2 சைன் டீட்டா காமன் எடுத்தனா சைன் டீட்டா ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. இது என்னது நியூமரேட்டர் முடிஞ்சிச்சு ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 சரியா. இதுதான் ஏ ஸ்கொயர் மைனஸ் 1. இது ஈக்குவேஷன் 1. இப்போ டினாமினேட்டர் எடுக்க போகிறேன். டினாமினேட்டர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 இல்லையா. ஏ ஸ்கொயர் அதே தான் நான் மேலே என்ன பண்ணணும் அதுதான். இங்கே மைனஸ் 1 இங்கே வருது. இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 இங்கே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 வருது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அதே தான். இங்கே பாருங்கள் இதான் எடுத்தோம் ஏக்கு 1 ப்ளஸ் சைன் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டா இல்லையா. 1 ப்ளஸ் சைன் டீட்டா ஸ்கொயர் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 1. நான் என்ன சொல்லிக்கிறேன் இதை மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம காசெல்லாம் சைனாக மாற்றிக்கலாம். இங்கே ஃபார்முலா பாருங்கள் 1 ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஏ ஸ்கொயர் என்னது 1 ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 2 சைன் டீட்டா ப்ளஸ் இது கிராஸ் மல்டிப்ளை ஆச்சுன்னா என்னது காஸ் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் டீட்டா ஆச்சுங்களா. இப்போ நான் காசெல்லாம் சைனாக மாற்ற போகிறேன். ஈக்குவல் டு 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 2 சைன் டீட்டா ப்ளஸ் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா இல்லையா. காஸ் ஸ்கொயர் டீட்டாக்கு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. இங்கே பாருங்கள் இதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்கள். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுமா. ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா மிச்சம் என்னது பாருங்கள் இந்த 2 ப்ளஸ் இது என்னது 2 சைன் டீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா.
இங்கே 2 காமனாக எடுக்கலாமா? எடுத்தால் என்ன வருது பாருங்கள், 2 காமனாக எடுத்தால் 1 ப்ளஸ் சைன் டீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1. சரியா? இது ஈக்குவேஷன் 2. இப்போது இங்கே பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 கண்டுபிடிச்சிட்டா ஏ ஸ்கொயர் ரெண்டுமே கண்டுபிடிச்சிடும். ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ எங்கள் ஆன்சரில் பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 மேலே இருக்குது. அப்போது ஈக்குவேஷன் 1 டிவைடட் பை ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1 டிவைடட் பை ஈக்குவேஷன் 2. அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1. இங்கே அப்படியே டிவைட் பண்ணுற பாருங்கள். மேலே என்னது? ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 அது 2 சைன் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஹோல் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 அது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 அது 2 இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் டீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? இதையும் கேன்சல் பண்ணிக்கலாமா? இதையும் கேன்சல் பண்ணிக்கலாமா? சைன் டீட்டா ப்ளஸ் 1 ஒன்று தான், 1 ப்ளஸ் சைன் டீட்டாவும் ஒன்று தான். 2 கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்போ மிச்சம் என்னது? சைன் டீட்டா. அவ்வளோதான்.